சகோதரிகளே, இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒளிபெருக்கின் மூலமாக ஒரு நல்ல செய்தியை சொல்லும்படியாக நாங்கள் ஒரு குழுவாக இங்கே கடந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் துக்கத்தோடும் சமாதானம் இல்லாமல் கவலையோடும் கண்ணீரோடும் பலவிதமான போராட்டத்தோடும் வாழ்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வமாய் உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் உள்ளங்களை நாடி இந்த வேலையை வந்திருக்கிறார். அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என்னென்ன பாரத்தோடு இருந்தாலும், என்னென்ன கவலையோடு இருந்தாலும், என்ன பாவ பாரத்தினால் இருந்தாலும், என்ன சாப கட்டுகளால் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லாத்திலிருந்தும் விடுதலை தருகிற ஒரே ஒரு தெய்வம், அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம், உன்னையும் என்னையும் படைத்த தெய்வம், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பான சகோதரா, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? என்னுடைய பாவ பழக்கத்தினாலே அடிமைப்பட்டவனாக, என் குடி பழக்கத்தினாலும் பலவிதமான போதை வஸ்துகளால் அடிமைப்பட்டு கொண்டு இருப்பாயானால் இந்த வேளையில் உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக உன்னை படைத்தவர், அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவர், அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு பாவம் செய்து பாவத்தினால் வந்த சாபத்தினால் கட்டப்பட்டு சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை தேடிதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை துக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன், என் வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் வெறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருப்பாயானால் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரியே, இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய கவலைகள் மாறும். பாவத்தினால பிடிக்கப்பட்டிருக்கலாம், சாபத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம், வியாதினால் அடிமைப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்தின் பிடியினால் சிக்கப்பட்டு எனக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க, பலவிதமான தீய பழக்கத்தினால் அடிமைப்பட்டிருக்க, இதனால என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இதனால என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையை அந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் அந்த பாவ பழக்கத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை ஆக்குகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி வருவாயானால் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டு அன்பு நண்பனே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைக்கு அந்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை விடுதலை ஆக்கும்படியாக, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன் வாழ்க்கையில் இருக்க இருளான அந்தகார கிரியையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னே உண்டுமா, உன் வீட்டுக்குள் இருந்து கொண்டு இந்த ஒலிபெருக்கி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, நீ வெளியே வர வைக்கப்படலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இயேசுவே என்னை ரட்சியுங்க, என்னை விடுதலையாக்குங்க, என் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தாங்க என்று நீ நோக்கி கூப்பிடுவையானால் இன்றைக்கே உனக்கு ரட்சணியினால், இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சமாதானம் இல்லாத வாழ்க்கையிலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.